நிலத்தெல்லாம் சுத்தி பார்த்து ஒரே அலைச்சல், பசி வயித்த கிள்ளுதுக்கா. அதான் இலையில உட்காந்து இருக்கிறீங்க, காரணம் தெரியா சொல்லிக்கிட்டு இருக்க. வேணுங்கிறது கேட்டு சாப்பிட. ஏன் வாயண்டா, இவன் ஒருத்தன் சீக்கிரமாடா. அக்கா சொல்ல மறந்துட்டேன், இந்த சிவப்பு குட்டி இல்ல யாரா சிகப்பி, அதான் அந்த கத்திரிக்காய் தோட்டத்துல வேலை பார்க்கல, திடீர்னு பத்திரிக்கை கொண்டு நீட்டுறா. என்னடி விளையாடுற, ஏதரி உனக்கு கல்யாணம்ங்கிற, கலப்பு திருமணமா? 2 நாள் தான் வண்டியில ஏறி அடிச்சான், 3ஆவது நாள் பிடிச்சு விட்டான். இந்த உலகம் உருப்பிடுங்கிற. ஐயோ எது நடக்கும்னு சொல்லவே முடியல. பச்சி வயிற்ற கழுதுங்கிற, சோத்த போடாம என்ன பலகாரத்தை வைக்கிற? இன்னைக்கு சோறு கிடையாதுங்க, வெறும் பலகாரம் தான். பல்ல கட்டி போடுவேன். உனக்கு பலகாரம் பிடிக்குங்கிறதால எங்களுக்கு சோறு கிடையாதா? யார கேட்டா இதை செஞ்ச? சின்னம்மா உத்தரவுங்க. வாரத்துல 3-4 ராத்திரி சோறு கிடையாது, பலகாரம் தான் சமைக்கணும். நாங்க சின்னம்மாவா? ஏக்கா என்னமோ பழைய முறையெல்லாம் மாறாது, மாற விட மாட்டேன்னா சோத்துலயே கைய வச்சு விட்டால. ஏண்டா முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பலே நேரடி நடவடிக்கை எடுக்கிறாப்புல இருக்குது. ஏக்கா இப்படியே போச்சு, காப்பி நிறுத்துவா, அப்புறம் பகல் சாப்பாட்டை நிறுத்துவா, மீறி கேட்டோம்னா நம்மள வெளியே நிறுத்துவா. என்ன மாமா காத்து குடிச்சாச்சா? நாங்க 2 பேரும் உட்காரணும். அம்மா குழந்தை இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலாமா? இது என்னமா கன்றாவி, அண்ணாடும் பலகாரத்தையே போட்டு கொள்ற. என்னது? இல்ல பலகாரம் சாப்பிட்டா உன் உடம்பு வீணா போகாதா? சோறு போட சொல்லி மாட்டேன். எனக்கா மட்டும் பார்த்தா போருமா? எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டாம். கடைபிடிப்போம். முதல்ல ஊர் சுத்துறதுக்கும் மோட்டர் வண்டிக்கு ஊத்துறிய என்ன அதை குறை, அதுக்கப்புறம் சோத்த குறைப்போம். இல்லக்கா நானும் பொறுத்துக்கிட்டே இருக்கேன். உன் அக்கிரமத்துக்கு ஒரு முடிவே கிடையாது. அம்மா இங்க பாருங்க, சின்ன விஷயத்தை போய் ஏன் பெருசுப்படுத்துறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அமைதி எப்பா தம்பி தர, அமைதியாவே கேக்குறேன். இந்த அண்ணாமலைக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த வீட்டுக்கு எஜமானி யாரு? இதா அதா ஏது? எஜமானி யாருங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. பழைய சம்பிரதாய முறையெல்லாம் கண்டிப்பா மாறித்தான் ஆகணும். உண்மையில சொல்லி குத்தம் இல்லாமா? டவுன்ல மேடையில எதையாவது பேசி போடுறாங்க, நீ யாருக்கு தெரியாம மோட்டர் வண்டியில வந்து எதையாவது கேட்டு போடுற. நாங்க போடுறோம் அவஸ்தை. ஆரம்பத்துல சிரமமா தான் இருக்கும், அது போக போக தான் சுகம் தெரியும். வாங்கத்தான், நீங்க முதல்ல சாப்பிட்டு முடிங்க. அது வரைக்கும் நாங்க ஹால்ல உட்காந்துருக்கோம். செய்ய கதவுமானு முடிச்சிருவோம். இல்லன்னா குச்சி எடுத்து வந்து பக்கத்துல உட்காந்துக்குவா. ஒரு காலத்துல அக்கா சிவகாமினா வீடு ஆளரும், இப்ப பார்வதியும் ஊரே ஆறுது. மாமா ஒரு 200 ரூபாய் பணம் கொடுங்க. எவ்வளவு? 200? உனக்கா என்ன செலவோ? ஏன் உங்களுக்கு அவசியம் தெரியணுமா? எனக்கு இல்ல, எங்க அக்காக்கு தெரியணும். குழந்தை ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த வீட்டுல இந்த மாமனுக்கு தனியா மகுடம் ஒண்ணு வச்சிருல தலையில. நான் வெறும் கணக்கன்னா காரணம் வரதாலும் கணக்கு எழுதிடணும், இல்லன்னா என் கணக்கு தீத்துருவா அந்த புண்ணியவதி. நான் யாருக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப நீங்க பணம் தர போறீங்களா இல்லையா? கணக்கு தரமாட்டேன்னு சொல்றதுல புருஷன் கொண்டாட்டிக்குள்ள என்ன ஜோடி பொருத்தம் போ. ஒண்ணு பண்ண நேரா விறுவிறுன்னு மாமியார்ட்ட போ, ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வந்துரு, காசு கொடுத்துறேன். நான் ஏன் ஒருத்தர்கிட்ட கையேந்தி நிக்கணும்? ஏன் தான் ஆட்சியில பாதி பங்கு எங்க வீட்டுக்காரருக்கு உண்டுல்ல. தாராளமா இருக்கு, அது இப்பவே செலவு பண்ணிருந்தோங்கிறியா? அம்மாடி குழந்தை குட்டி எல்லாம் பிறக்கணும் உங்களுக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. வேண்டாமா அம்மாடி வேண்டாமா. என்னடா நிஜமா அம்மா பக்கத்துல இருக்க பாத்திரமா சுத்தமான சொன்னாங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. என்னங்க சாவி அம்மா கிட்ட கொடுத்துருங்க. ஐயோ அதையே எடுத்துக்கிட்ட. இனிமே அது என்கிட்ட தான் இருக்கும். என்ன விளையாடுறியா? இந்த மாதிரி சாவி கொத்து இல்லாம அக்கா முன்னால போய் நின்னா என்ன கொன்னுடுவா. தாயே நான் செஞ்சு கொடுத்துருமா? அத்தை ஏன்டா இங்க வச்ச? நீங்க ஏன் மாமா பயப்படுறீங்க? எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உயிர் போறத நீ பாக்குறேங்கறியா? இப்படி ஒரு ஆசையா? சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதமா? கொடுத்துருமா. ஒண்ணு பண்ண, அந்த சாவி குத்த என்கிட்ட கொடுத்துரு, நான் என்ன பண்றேன் அக்கா கிட்ட கொடுத்துறேன். நீ என்ன பண்ற அங்கிருந்து வாங்கிக்க, இல்லன்னா என்ன ஏமாத்துற மாதிரி அது மாதிரி ஏமாத்துடு. எப்படி? அதெல்லாம் நடக்காது மாமா. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டுக்கு பெரியவளா நிர்வாகத்தை பாத்துக்கிட்டு இருந்தா, கொத்து சாவியை முந்தாடியில முடிஞ்சு விட்டு 30 வருஷமா வீடெல்லாம் கரகலான்னு சுத்திக்கிட்டு இருந்தா, நேற்று வந்த பொண்ணு உன்னால அவன் மாதிரி சுத்த முடியுமா? நல்லா இல்ல. என்ன இந்த வீட்டுல பிரச்சனை? ஏண்டா என்ன அவமானப்படுத்தணும்னு ஒவ்வொன்னா செய்துட்டு வர்றீங்களா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த வீட்டு நிர்வாகத்தை நானே கவனிப்பேன்னு சொல்ற அளவுக்கு நீ அவளுக்கு இடம் கொடுத்திருக்கிறல்ல? அவர் ஒன்னும் இடம் கொடுக்கல, நானா தான் எடுத்துக்கிட்டேன். நீங்க ஆஸ்தி பாஸ்தி கட்டி காக்குற லட்சணத்தை நான் தான் அன்னைக்கே பார்த்தனே. இனிமேயும் உங்க பொறுப்புல விட்டா எங்க கதி அதோ கதிதான். இதோ பாருங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எங்களை கேட்டு வாங்கிக்கிட்டு பெரியவங்களா ஒழுங்கா கிருஷ்ணாராமான் இருங்க. கேட்டேடா அவ தூக்கி எறிஞ்சு பேசுறத? ஏண்டா பாத்துட்டு நிக்கிற? அம்மா என்ன ஒண்ணும் கேட்காதீங்க, இந்த விஷயத்துல என்ன சம்பந்தப்படுத்தவும் படுத்தாதீங்க. இந்த வீட்டு நிர்வாகங்கிறது உங்க 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை, நீங்களே தீர்த்துங்க. என்ன மாமா? என்ன ஒரு மனுஷன் மதிச்சு நியாயத்தை எங்கிட்ட கேக்குறீங்க? இந்த வீட்டுல என்ன கேட்கறது ஒண்ணு, இந்த திண்ணைய கேட்கறது ஒண்ணு. என்ன விட்டுப்பா. நான் சொன்னதுதான். இந்த வீட்டுல எதுவா இருந்தாலும் என்ன கேட்டுதான் செய்யணும். வாங்கத்தான். பலே பலே பேஷ். அக்கா சாவி கொத்து மாடியாரி போயிருச்சு, என்ன நிலைமை? இனிமே என் கணக்கு எங்க? இங்கயா அங்கயா? சொல்லக்கா, எனக்கு ஒரு அளவு புரியல. அண்ணாமலை, இதை நான் இப்படியே விட போறது இல்ல. ராமகிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு செய்யத்தான் போறேன். இவளுக்கு இது பத்தாது, ஏன்னா தான் தாங்குற மாதிரி தண்ணி தெளிச்சு விடுவாளா வளர்த்திக்கிட்டே. நமக்கு ஏன்பா வம்பு? நான் தின்ன ஏறேன். சுமட்டிலே மலர்மேனே சொந்தப்படுத்திக் கொள்ளவே மது வந்தங்கையாடா கோதை பூங்கோழியாடா கொஞ்சம் கிளிக்கடா கோகிலவானே பஞ்சனமதம் வாங்க.
இங்க வாக்கா உட்கார். எங்கக்கா இதுங்களை காணா? யாரடா கேக்குற? அதான்க்கா தம்பி துறையும் சின்ன மருமகளும் எங்க காணா? என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உங்ககிட்டயே சொல்லலையா? பஸ் ஆமா, நாகரிக ரொம்பதிகள் இஷ்டத்துக்கு போறாங்க வர்றாங்க ஊர் சுத்துறாங்க. மத்தவங்களை பத்தி நமக்கு தான் விடு. அக்கா சாயந்தரம் ஆனதான் நம்ம ஊர் ஜனங்களுக்கெல்லாம் என்ன பொழுதுபோக்குங்கிற? நம்ம பய பொஞ்சாதிய மோட்டார் சைக்கிள் பின்னால உட்காந்து வச்சுக்கிட்டு ஊர் சுத்த கிளம்புறத வேடிக்கை பாக்குறதான். அவங்கள பத்தி என்கிட்ட என்னடா பேச்சு? இருக்கும் போதுதான் பேச முடியல, அவங்க இல்லாத போதாவது பேசுவோமே. நம்ம பையன் மேலையும் தப்பு இல்ல, யாருக்கும் தெரியாம தான் கிளம்புறான். நம்ம குடும்பத்துக்கே சத்ரு இந்த மோட்டார் சைக்கிள் வண்டி தான். பட்ட பட்ட பட்டான்னு சத்தத்தை கிளப்பி நாங்க கிளம்பியாச்சு எல்லாரும் வந்து வேடிக்கை பாருங்கன்னு ஊரையே கூட்டிடுது. நம்ம என்ன பண்ணலாம்? எதையும் என் காதல் போடாத அண்ணாமலை. அக்கா எப்படி எல்லாருக்கும் வேண்டிய நீ இப்படி இருக்கிற? இது இந்த அண்ணாமலை பார்க்க வேண்டாம். வந்துட்டா சின்ன மருமக வந்துட்டா. வா தம்பி, அம்மாடி வா. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். கேள, மணி 10 ஆச்சு, சின்ன சிறுத்துங்க வெளியே போச்சு. என்ன ஆச்சுன்னு துடிச்சு பாட்டு தெரியுமா? இல்லக்கா ஏன் தம்பி இவ்வளவு நேரம்? ஒண்ணு இல்ல மாமா, வண்டி தகராற. பக்கத்தூர்ல புதுசா ஒரு டூரிங் டாக்கெட் வந்திருக்குல்ல, அதுல ஒரு படம் பார்த்துட்டு வரேன். ஐயோ, படம்னு எனக்கு ரொம்ப பிடிக்குமே, என்னையும் கூட கூட்டி போக கூடாது? ஆமா, உங்க வண்டியில 2 பேரும் தானே இடம். தம்பி டென்ட்ல என்ன படம் வர்றா? சாந்த சக்குபாய். எப்படி இருக்கிற குழந்தை? நல்லா இருந்துச்சா? மாமா ரொம்ப பிரமாதம். கதை என்னன்னு சொல்ல கேட்போம். மாமா மாமா அந்த கதையில ஒரு மாமியார்காரி மருமகளை ஆட்டி வைக்கிற பாருங்க. அக்கா நம்ம ஊருக்காரன் படம் எடுத்துக்கான் போட்டுருக்க. அப்புறம் குழந்தை அப்புறம் என்ன மாமா, கடைசி வரைக்கும் ஒரே கொடுமைதான். அந்த பைத்தியக்கார பொண்ணு எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கா. அந்த நிலைமையில நான் மட்டும் இருந்திருந்தா கதையே மாறி இருக்கும், பேரும் மாறி இருக்கும். மாமியாருக்கு சாந்த சக்குபாயின்னு பேர் வச்சிருந்திருக்கணும். இல்லக்கா வேண்டாமல. சரி சரி சரி, ரொம்ப பச்சோட வந்திருப்பீங்க போல இருக்கு. சட்டு போட்டு சாப்பிடுங்களேன். மாமா நாங்க ரொம்ப அசதியா இருக்கோம், எதுக்கும் சாப்பிட்ட. மாடிக்கு நான் அனுப்புறேன் குழந்தை, உனக்கு இல்லாத சோறா? போ, அவரையும் கூட்டிட்டு போ. போமா அக்கா, ஒன்னும் பேசிக்கிற மாதிரி இல்ல. எனக்கு என்ன தோணுது, இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறத காட்டலும் பேசாம 2வது மருமகளையும் ஊம பொண்ணாவே பார்த்து கட்டி வச்சிருந்திருக்கணும். அப்ப தெரியல, தப்பு, விட்டுட்டோம், முடிக்கிறோம். வழக்கமா எல்லா வீட்டுலயும் உள்ளார பெருக்கிட்டு அப்புறம் தாவரத்தை பெருக்குவாங்க. இங்க என்னன்னா தலைகீழா இருக்கு. மொத்தத்துல வர வர எனக்கு அதிகாரம் குறைஞ்சுக்கிட்டே வருது. சரி, சின்ன பேருக்கணும், என் வேலையை பார்ப்பேன் இல்ல. நீங்க எப்படி சொல்றீங்க? பெரிய போயிருக்காங்களா மருமக, அவங்க வந்தா ஏன் நடை குட்டலன்னு கேட்பாங்க. பரவாயில்லையே, இந்த வீட்டு நிலைமையை நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. வீட்டு நிலைமை உனக்கு கவனம் வருது. இப்படிதான் பாரு, 8 வருஷத்துக்கு முன்னால பள்ளபாளையத்துல காத்தாயில் ஒட்டி கூட்டுறதா. வாங்க 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 வாங்க. என்ன தம்பி இது? போகும்போது தனியா போனீங்க, இப்ப ஒரு குழந்தையோட வந்திருக்கீங்க. யாரு குழந்தை? பாரதியோட சிநேகிதி குழந்தை. லீவுக்கு வந்திருக்க? மாமா இந்த குழந்தை இனிமே நம்ம வீட்டுலதான் வளர போகுது. பலே பலே, ஆஹா. குடும்பம்னா எப்படி இருக்கணும்? மாமியார் மருமகளுக்கு அலங்காரம் செய்யறதும், மருமக மாமியாருக்கு பணிவிட செய்யறதும். அடாடாடாடா, இத பார்க்கும்போது எனக்கு ஒரு கவனத்துக்கு வருது. 8 வருஷத்துக்கு முன்னால என்னாச்சு இருங்க சொல்றேன். உசிலம்பட்டியில மாட்டு சந்தை அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஏன்னா அந்த ஊர்ல செவ்வாய்க்கிழமை தானே சந்தை. அதுக்கு முந்தின நாள் திங்கக்கிழமை. அன்னைக்கு தான் சந்தை இல்லையா? எல்லாம் உசிலம்பட்டியில தான். என்னாச்சு? என்ன ஆச்சு? கதை நின்னு போச்சு. எப்ப ஆரம்பிச்சாலும் ஆரம்பத்திலேயே பட்டு பட்டு நிறுத்தி பழக்கப்படுத்திட்டு இப்ப பூரா கதைன்னு சொன்னா நான் இங்க இருந்து போகடா. வேணாம், தனியா ஒரு நாள் மாட்டுவேன், பூரா கதையும் சொல்லுவேன்.